பத்ர் யுத்தம் இஸ்லாத்தின் ஆணிவேர். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதாகும்போது அல்லாஹ் இஸ்லாமின் வழியை அருளினார். அந்த நாளிலிருந்து இஸ்லாம் மெதுவாக வளரத் தொடங்கியது. ஆனால் இதை பார்த்த மக்காவின் காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பல துன்பங்களை கொடுத்தனர். இந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரது தோழர்களும் மக்காவை விட்டு மதீனாவிற்கு இடம்பெயர்ந்தனர். இந்த இடம்பெயர்வு ஹிஜ்ரத் என்று அழைக்கப்படுகிறது. அதுவே இஸ்லாமிய ஆண்டின் தொடக்கமாகும். மதீனாவில் இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பித்தது. இதனால் கோபமடைந்த அபூ ஜஹில் முஸ்லிம்களை அழிக்க போர் செய்ய திட்டமிட்டான். அவன் 1000க்கும் மேற்பட்ட மக்கா காஃபிர்களை ஒன்று சேர்த்தான். 100 குதிரைகள், பல ஒட்டகங்கள் மற்றும் பல ஆயுதங்களுடன் பத்ர் என்ற இடத்திற்கு வந்தான். இந்த செய்தியை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் முஸ்லிம் படையை திரட்டினார். முஸ்லிம்கள் மொத்தம் 313 பேர் மட்டுமே. அவர்களிடம் 2 குதிரைகள் மற்றும் 70 ஒட்டகங்கள் மட்டுமே இருந்தன. ஒரு புறம் பெரிய படை, மற்றொரு புறம் சிறிய முஸ்லிம் படை. ஆனால் அவர்கள் ஈமான் மற்றும் நம்பிக்கையுடன் போருக்கு தயாரானார்கள். போர் ஆரம்பிக்கும் முன் 3 காஃபிர் வீரர்கள் களத்தில் இறங்கினர். அவர்களை எதிர்கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 3 அனுப்பினார். அவர்கள் வீரமாக போரிட்டு காஃபிர் வீரர்களை வீழ்த்தினர். பின்னர் 2 படைகளும் முழு போரில் மோதின. இறுதியில் அல்லாவின் உதவியுடன் முஸ்லிம்கள் பெரிய வெற்றியை பெற்றனர். காஃபிர்களில் 70 பேர் கொல்லப்பட்டனர். முஸ்லிம்களில் 14 பேர் ஷஹீத்களாகினர். இந்த பத்ர் யுத்தம் இஸ்லாமின் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாகும். அன்று முஸ்லிம்கள் வெற்றி பெறவில்லை என்றால் இஸ்லாமின் வரலாறு வேறு விதமாக இருந்திருக்கும். அதனால்தான் பத்ர் யுத்தம் இஸ்லாத்தின் ஆணிவேர் என்று கூறப்படுகிறது.